ஹலோ கைஸ். ஸோ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பவர் பிஐல பேராமீட்டர்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்குறோம். ஸோ பேராமீட்டர் யூஸ் பண்ணுறதுல என்ன பெனிஃபிட்னு பார்த்தோம்னா நம்மளுடைய ரிப்போர்ட்டு டேட்டா சோர்ஸ் ரெண்டையுமே நம்மளால டைனமிக் ஆக முடியும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டேட்டா சோர்ஸை எப்படி டைனமிக் ஆகுறதுங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னுடைய சினாரியோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ என்னுடைய டெவலப்மெண்ட் டேட்டா வந்து என்னுடைய இந்த லோக்கல் ஹோஸ்ட்ங்கிற டிஃபால்ட் இன்ஸ்டன்ஸில் இருக்குது. ப்ரொடக்ஷன் டேட்டா வந்து இந்த லைவ் இன்ஸ்டன்ஸில் இருக்குது. ஓகேவா? ஸோ நான் லோக்கலில் பவர் பிஐல ரிப்போர்ட் டெவலப் பண்ணுறதுக்கு இந்த டெவலப்மெண்ட் டேட்டா எடுத்து யூஸ் பண்ணுவேன். லோக்கல் ஹோஸ்ட்டில் விஷுங்கிற டேட்டா பேஸில் இருக்கிறத எடுத்து டெவலப்மெண்ட் பண்ணுவேன். பட் அந்த டெவலப் பண்ண ரிப்போர்ட்டை நான் பவர் பிஐ சர்வீஸில் பப்ளிஷ் பண்ண பிறகு நான் சர்வீஸில் என்ன டேட்டா பார்ப்பேன் அப்படின்னா ப்ரொடக்ஷன் டேட்டாவை பார்க்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் என்னோட சினாரியோ. டெவலப்மெண்ட்டுக்கு நான் இங்கேருந்து டேட்டாவை எடுக்கிறேன். பட் என்னுடைய பவர் பிஐ சர்வீஸில் ரிப்போர்ட்டுக்கான டேட்டா வந்து எங்கேருந்து வரணும் அப்படின்னா இந்த லைவ் இன்ஸ்டன்ஸ்லேருந்து வரணும். ப்ரொடக்ஷன் டேட்டாவை தான் காமிக்கணும். ஸோ ஸோ இந்த மாதிரியான கேஸில் என்னுடைய டேட்டா சோர்ஸ் வந்து டைனமிக்காக இருக்கணும். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கிறதுக்காண்டி நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா பேராமீட்டரை யூஸ் பண்ணி என்னுடைய டேட்டா சோர்ஸை டைனமிக்காக மாற்றுறேன். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு முதல்ல பவர் பிஐ ஃபைலில் அட்வான்ஸ் எடிட்டர் போகிறேன். ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் நியூ சோர்ஸில் போயிட்டு எஸ்கியூஎல் சர்வர் கிளிக் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இந்த ப்ராம்ப்டை பார்க்கலாம். நம்ம வந்து மேனுவலாக டைப் பண்ணுற மாதிரி தான் இந்த ப்ராம்ப்ட் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக இதில் வந்து நம்ம வந்து பேராமீட்டரையும் நம்ம வந்து இதில் ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வியூவில் போயிட்டு ஆல்வேஸ் அலோன்னு ஒன்று இந்த இதை வந்து டிக் பண்ணுங்க. ஸோ பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா ஒவ்வொரு டைமும் நீங்கள் வந்து டேட்டா சோர்ஸ் கூட கனெக்ட் பண்ணும்போது பேராமீட்டரும் அந்த ப்ராம்ப்டில் சேர்ந்தாலும் வந்துடும். ஓகேவா? ஸோ நீங்கள் இந்த ப்ராம்ப்டை பாருங்கள். இந்த ப்ராம்ப்டில் பேராமீட்டரும் இதில் காமிக்கும். ஸோ இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு நியூ பேராமீட்டருங்கிறத கிளிக் பண்ணுங்கள். நியூ பேராமீட்டர் கிளிக் பண்ணிவிட்டு என்னுடைய இந்த பேராமீட்டர் நேம் வந்து என்ன கொடுக்குறேன் அப்படின்னா சர்வர்னு கொடுக்குறேன். ஸோ டைப்பில் டெக்ஸ்ட் கொடுக்குறேன். சஜஸ்டட் வேல்யூஸில் லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் கொடுத்துட்டு நமக்கு வந்து எனக்கு வந்து 2 இன்ஸ்டன்ஸ்க்குரிய டேட்டா வந்து மாறி மாறணும். நான் டெவலப்மெண்ட்டுக்கு இது பண்ணுவேன். பட் சர்வீஸுக்கு போன பிறகு ப்ரொடக்ஷன் டேட்டாவை காமிப்பேன். அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து டெவலப்மெண்ட் டேட்டா இருக்கிற லோக்கல் ஹோஸ்ட் இந்த சர்வர் கிளிக் பண்ணிடுவேன். அடுத்து வந்து ப்ரொடக்ஷன் டேட்டா இருக்கிற லைவ் இன்ஸ்டன்ஸை அடுத்து கொடுக்குறேன் /live. ஓகேவா? டிஃபால்ட் வேல்யூ என்ன கொடுக்குறேன் அப்படின்னா லோக்கல் ஹோஸ்ட். கரண்ட் வேல்யூ வந்து என்ன கொடுக்குறேன் அப்படின்னா லோக்கல் ஹோஸ்ட் தான் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இதை கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். ஸோ அடுத்து வந்து என்னன்னா டேட்டாபேஸ் வந்து ஆப்ஷனல். ஸோ இங்கே கேஸை பாருங்க. இதில் வந்து என்னன்னா இந்த டேட்டாபேஸ் நேம் வந்து சேமாக இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து பேராமீட்டர் கிரியேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் ஆனால் இங்கே டேட்டாபேஸ் நேம் வந்து வேற இருக்குது. இங்கே விஷன் இருக்கு, இங்கே லைவ்னு இருக்கு. ஸோ அதனால நான் வந்து பேராமீட்டர் கிரியேட் பண்ணுறது தான் நல்லது. ஸோ அதனால டேட்டாபேஸுக்கும் ஒரு பேராமீட்டர் கிரியேட் பண்ணுறேன். சாரி, சேம் பேராமீட்டர் அப்படி வந்துருச்சு. ஆக்சுவலாக நம்ம நியூ பேராமீட்டர் கிரியேட் பண்ணோம். இதோட பேராமீட்டர் நேம் வந்து என்ன கொடுக்குறேன் அப்படின்னா டேட்டாபேஸ்னு கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு டெக்ஸ்ட் இதையும் லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் கொடுக்குறேன். லைவ் கொடுத்துட்டு டிஃபால்ட் வேல்யூல வந்து என்ன கொடுக்குறேன்னா கொடுக்குறேன். விஷ் வந்து என்னதான் டெவலப்மெண்ட்க்குரிய டேட்டாபேஸ், இது வந்து ப்ரொடக்ஷனுக்குரிய டேட்டாபேஸ் லைவ்ங்கிறது. ஸோ இதை கொடுத்து முடிச்சுட்டு ஓகே கொடுக்குறேன். ஸோ இதை கொடுத்துட்டு சர்வர் வந்து சர்வர் டேட்டாபேஸ்ல இருந்து எடுக்கிறோம். டேட்டாபேஸ் வந்து டேட்டாபேஸுங்க இந்த பேராமீட்டர்ல இருந்து எடுக்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த பேராமீட்டருக்கான வேல்யூவை நம்ம வந்து டைனமிக்காக கொடுக்கலாம். இப்போ இது நம்ம கரண்ட் வேல்யூ வந்து லோக்கல் ஹோஸ்ட்ல விஷன் கொடுக்கறதுல டிஃபால்ட்டாக எடுத்துக்கிறது.
நம்ம பவர் பி சர்வீஸில் பப்ளிஷ் பண்ண பிறகு நம்ம நம்மளால இதை மாற்ற முடியும். ஓகேவா? ஸோ இதை கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்த பிறகு என்ன ஆகும்னா இந்த சர்வரில் இந்த டேட்டா பேஸில் இருக்கிற டேபிள்ஸ் எல்லாம் நமக்கு வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி காமிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் முதல்ல ஆத்தென்டிகேஷன் கொடுக்கணும். ஆத்தென்டிகேட் பண்ணணும். ஸோ இதை கொடுத்துட்டு கனெக்ட் கொடுக்குறேன். ஸோ என்கிரிப்ட் கேட்குது. ஸோ இதை கொடுத்த பிறகு என்ன ஆகும்னா நம்ம இந்த டேட்டா பேஸில் 2 டேபிள் இருக்கும். உங்களுக்கு நான் வந்து ஆர்டர்ஸுங்கிற டேபிளை மட்டும் தான் உள்ளே கொண்டு வர போகிறேன் பவர் பி டெஸ்க்டாப்பில். ஸோ இதை கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். ஸோ இதை கொடுத்த பிறகு நான் வந்து இதோட அட்வான்ஸ் எடிட்டரை உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த கொரியை காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த கொரியில் நீங்கள் இங்கே பார்க்கலாம். சோர்ஸில் நீங்கள் பார்க்கலாம். இந்த சர்வருங்கிறது நம்மளுடைய சர்வர் டேட்டா பேஸு. ஓகேவா? டேட்டா பேஸுங்கிறது இந்த செகண்ட் ஆப்ஷன் வந்து இது வந்து சர்வர் பேராமீட்டர் நம்ம இதில் கொடுத்துருக்கோம். இது வந்து டேட்டா பேஸ் பேராமீட்டர் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் நம்ம நார்மலாக இந்த பேராமீட்டரை கொடுக்காம நம்ம மேனுவலாக அதில் அந்த ப்ராம்ப்டில் டைப் பண்ணி போகணும்னு வச்சுக்கோங்களேன். லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்ற அந்த ப்ராம்ப்டில் அப்படி போனோம்னா இதில் என்ன வரும்னா டபுள் கோட்ஸ் போட்டு இதில் லோக்கல் ஹோஸ்ட்னு இருக்கும். ஓகேவா? இது வந்து ஸ்டாட்டிக் மெத்தடு. ஸ்டாட்டிக்காக தான் இருக்கும் இந்த டேட்டா. இதை நம்ம மாற்ற முடியாது. இந்த மாதிரினா நம்ம இதை டைனமிக் ஆகணுங்கிறக்காண்டி தான் நம்ம பேராமீட்டரை கிரியேட் பண்ணிட்டு அந்த பேராமீட்டரை இந்த இடத்துல கால் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இது கொரியே நம்ம ஆட்டோமேட்டிக்காக அதனால அது கரெக்டாக பிளேஸ் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது ஸ்டாட்டிக்காக இருக்குது, நான் டைனமிக்காக மாற்றுறேன். ஸோ என்னோட பேராமீட்டர் வந்து சர்வர். ஸோ இந்த ஐக்கானை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது வந்து பேராமீட்டர், சர்வர் பேராமீட்டர். ஓகேவா? சர்வர் பேராமீட்டர், டேட்டாபேஸ் பேராமீட்டர் ரெண்டையுமே உள்ளே கொண்டு வந்து கெட் பண்ணி டேட்டாவை ஆர்டர்ஸுங்கிற டேபிளை மட்டும் நம்ம எடுக்கிறோம். இதுதான் இந்த ஸ்கிரிப்ட். இதை கொடுத்துட்டு டன் கொடுக்குறேன். ஸோ சப்போஸ் எப்படின்னா நீங்கள் இப்போ இது ஒரு மெத்தடு. ஓகேவா? நார்மலாக இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணலாம். இன்னொரு மெத்தட் என்னன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா எஸ்கியூஎல் சர்வர் கிளிக் பண்ணிட்டு இந்த ப்ராம்ப்ட்ல நீங்கள் மேனுவலாக லோக்கல் ஹோஸ்ட்டு டேட்டாபேஸ் நேமே கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு நீங்கள் டேட்டாவை கெட் பண்ணலாம். கெட் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா அது ஸ்டாட்டிக்காக இருக்கும். நீங்கள் அந்த அடுத்து அப்படி கிரியேட் பண்ணிட்டு அதில் உள்ள அட்வான்ஸ் எடிட்டில் போயிட்டு நீங்கள் இந்த இடத்துல பேராமீட்டர் நேம் கூட கொடுத்துக்கலாம். அப்படியும் பண்ணலாம், இப்படியும் பண்ணலாம். 2 மெத்தட் இருக்குது. நீங்கள் எதனாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எனக்கு வந்து என்னுடைய டெவலப்மெண்ட் டேட்டா உள்ள டிபிக்குள்ள வந்துருச்சு. என்னுடைய பவர் பி டெஸ்க்டாப்ல வந்துருச்சு. இதை கொடுத்துட்டு க்ளோஸ் அண்ட் அப்ளை கொடுக்குறேன். ஸோ இப்போ இது உள்ள லோட் ஆயிரும். பவர் பி டேட்டா மாடலில் உள்ள லோட் ஆயிரும். ஸோ 5000 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ நீங்கள் பார்க்கலாம் 5000 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்ல எவ்வளோ ரெக்கார்டு இருக்குன்னா 9900 சம்திங் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு கார்டு விஷயம் மட்டும் கிரியேட் பண்ணிட்டு இந்த ரிப்போர்ட்டை பவர் பி சர்வீஸில் பப்ளிஷ் பண்ணிடுறேன். ஸோ இதுக்கு கவுண்ட் போடுறேன். ஸோ 5000 ரெக்கார்ட்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்டை வந்து பவர் பி சர்வீஸுக்கு பப்ளிஷ் பண்ணுறேன். ஸோ டெஸ்டிங் ஒர்க் ஸ்பேஸ்ங்கிறதுல பப்ளிஷ் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பவர் பி சர்வீஸில் வந்து என்னோட டெவலப்மெண்ட் டேட்டா தான் இருக்கும். நான் வந்து அதை ப்ரொடக்ஷன் டேட்டாவை மாற்றணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பவர் பி சர்வீஸ் போகிறேன். ஸோ இப்போ வந்து 5000 ரெக்கார்ட்ஸ் தான் காமிக்கும். ஸோ என்னோட டெவலப்மெண்ட் டேட்டா தான் இங்கே இருக்குது இந்த பவர் பியில். ஸோ ஆக்சுவலாக நான் ஆல்ரெடி கேட்வே கான்ஃபிகரேஷன் பற்றி இதுக்கு முந்தின வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிப்பேன் ஏன் கேட்வே கான்ஃபிகரேஷன் பண்ணணும்னு. ஸோ நான் இப்போ இந்த டேட்டா செட்டை ரிஃப்ரெஷ் பண்ணால் எரர் தான் அடிக்கும். ஏன்னா இது க்ளவுடில் இருக்குது, இங்கே இது வந்து லோக்கலில் இருக்கிற டேட்டா. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து இப்போ இந்த ரிப்போர்ட்டோட டேட்டா சோர்ஸ் வந்து நான் வந்து ப்ராடுக்கு மாற்றுறேன், ப்ரொடக்ஷனுக்கு மாற்றுறேன்.
ஸோ அதுக்கு வந்து டேட்டா செட்டை கிளிக் பண்ணிட்டு அது 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸ் போயிட்டு ஃபஸ்ட்டு பேராமீட்டர் போங்க. பேராமீட்டரில் இப்போ விஷன் இருக்கு, ஓகேவா? நமக்கு வந்து என்ன மாறணும் அப்படின்னா லைவ், இதுதான் நம்மளுடைய ப்ரொடக்ஷன் என்வரான்மெண்ட்டுடைய டேட்டாபேஸு. லோக்கல் ஹோஸ்ட்டு லைவ் தான் நம்மளுடைய ப்ரொடக்ஷன் சர்வர், ஓகேவா? ஸோ இதை கொடுத்த பிறகு அப்ளை கொடுத்துருங்க. அப்ளை கொடுத்து முடிச்ச பிறகு என்னன்னா கேட்வேல கான்ஃபிகர் பண்ணோம். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ப்ரொடக்ஷன் அந்த டேட்டா சோர்ஸை வந்து நம்மளுடைய கேட்வேல ஆட் பண்ணணும். ஸோ நான் அதை ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் இங்கே பார்க்கலாம், ப்ரொடக்ஷன் டெவலப்மெண்ட் ரெண்டு டேட்டா சோர்ஸுமே இதில் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் ப்ராட் எஸ்கியூல்ங்கிற டேட்டா சோர்ஸில் என்ன இருக்குன்னா ப்ரொடக்ஷன் டேட்டா இருக்கும். ஸோ நீங்கள் பார்க்கலாம் லோக்கல் ஹோஸ்ட் லைவ், விஷ் லைவ். ஸோ டவ் எஸ்கியூல்ங்கிறதுல லோக்கல் ஹோஸ்ட் லைவ் இருக்கும். ஸோ நான் இப்போ என்ன பண்ணிட்டேன்னா இந்த கேட்வேக்கு கீழே இந்த 2 டேட்டா சோர்ஸையும் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா என்னுடைய பவர் பி டேட்டா செட்டுக்குள்ள இருக்கிற டேட்டா சோர்ஸை இந்த கேட்வேல இருக்கிற டேட்டா சோர்ஸ் கூட மேப் பண்ணணும், ஓகேவா? ஸோ அதுக்காண்டி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா செட்டிங்ஸ் போகிறேன். செட்டிங்ஸில் கேட்வே கனெக்ஷன் போங்க. ஸோ இதுதான் என்னுடைய பவர் பி டேட்டா செட்டில் இருக்கிற டேட்டா சோர்ஸ் லோக்கல் ஹோஸ்ட் லைவ் டேட்டாபேஸ் கொடுத்துருக்கான். இதை வந்து நான் வந்து கேட்வேல ஆட் பண்ணோம்ல, கேட்வேல இருக்கிற டேட்டா சோர்ஸ் கூட மேப் பண்ணோம். ப்ராட் எஸ்கியூல்ங்க இதில் நான் மேப் பண்ணுறேன். அப்போ தான் நம்ம டேட்டா செட்டை ரிஃப்ரெஷ் பண்ண முடியும். ஸோ இப்போ அப்ளை கொடுக்குறேன். இது போக நம்ம ஒன்று என்ன பண்ணணும் அப்படின்னா டேட்டா செட்டை ரிஃப்ரெஷ் பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து ப்ரொடக்ஷன் டேட்டா நம்மளுடைய பவர் பி சர்வீஸில் இருக்கிற டேட்டா செட்டுக்குள்ளே வரும், ஓகேவா? இப்போ நம்ம 3 விஷயம் பண்ணணும். ஒன்று பேராமீட்டர் மாற்றணும், அடுத்து கேட்வே கான்ஃபிகரேஷன் பண்ணணும், அடுத்து 3வது பவர் பி டேட்டா செட்டை ரிஃப்ரெஷ் பண்ணணும். ஓகே, இந்த 3தையும் பண்ணியாச்சு அப்படின்னா நம்ம வந்து நம்ம டேட்டா சோர்ஸ் வந்து ப்ராட் என்விரான்மெண்ட்டுக்கு மாறிடும். ஸோ அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பேராமீட்டருங்கிற டேட்டா செட்டை ரிஃப்ரெஷ் பண்ணுறேன், ஓகேவா? இந்த டைம் வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதில் அப்படி சுற்றி முடிஞ்சிச்சு அப்படின்னா டேட்டா செட் ரிஃப்ரெஷ் ஆகி முடிச்சிருச்சுன்னு அர்த்தம். ஸோ ரிஃப்ரெஷ் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ ரிப்போர்ட்டை பார்க்கணும்னா நீங்கள் கண்டென்ட் டேப்புக்குள்ளே போயிட்டு ரிப்போர்ட்டை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ டேட்டா செட்டு ரிஃப்ரெஷ் ஆகி முடிச்சிருச்சு. ஸோ நான் இப்போ வந்து இந்த டேப்ல போயிட்டு பேராமீட்டருங்கிறத கிளிக் பண்ணுறேன். இந்த பேஜை ஒரு டைம் ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன், நான் கேட்ச் இருக்கும். ஸோ இப்போ இந்த பேஜை நான் ரிஃப்ரெஷ் பண்ணோம்னா எனக்கு என்ன ஆகும்னா ப்ரொடக்ஷன் டேட்டா உள்ளே வந்துருக்கும். இந்த டேட்டா செட்டில் 9100 சம்திங் காமிக்குது. ஸோ இதுதான் நம்மளுடைய ப்ரொடக்ஷனில் இருக்கிற டேட்டாவோட ரோ கவுண்ட் 99994. ஸோ அதே வேல்யூ தான் நமக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு பவர் பியில் எப்படி டேட்டா சோர்ஸை டைனமிக்காக சேஞ்ச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்.